ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள் சே இந்த வேர்ல்ட் குட் மார்னிங். உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். நானா எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் கிளப்பையன் காண்டி ஏற்றினே இருக்கிறான். நீங்கள் நினைக்கலாம், ஏப்பா நீங்கள் மட்டும் நல்லவனுங்களை காண்டி ஏற்றலாம், நல்லவங்க உங்களை காண்டி ஏற்றக்கூடாது. நான் லாஜிக் இது? வாட் கைண்ட் ஆஃப் லாஜிக் மேன் திஸ் இஸ்? எனக்கு புரியல. ஆமாம், புரிஞ்சா உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்பேன். நான் யார் சொன்னாலும் கேட்பேன்பா. நீ நினச்சிக்கிறேன் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அடங்க மாட்டேன், திரும்ப மாட்டேன். அப்படிலாம் ஒன்று. நான் எப்போவுமே நல்ல விஷயங்களுக்கு அடங்கி போடுவேன், கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் அடங்கி போக மாட்டேன். உழைக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேறான், ஏமாற்ற மாட்டேறான், திருட மாட்டேறான். அப்புறம் என்ன கூட தைரியசாலி உண்மையாக அவன் இருக்க முடியும். நான் ஏமாத்துறேன்னா, பொய் சொல்கிறேன்னா, அயோக்கியத்தனம் பண்ணுறேன்னா, திருடுறேன்னா, ஓடி ஒழிக்கிறதுக்கு போலீஸுக்கு பயப்படுறதுக்கு, இல்லை இந்த மயிரானுக்காவது பயப்படுறதுக்கு நான் ஆண்டவனுக்கே பயப்பட மாட்டேன்டா. அவன் தான்டா எனக்கு பயப்படுவான். ஏன்னா நான் உண்மையானவன். இப்போ அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், பேச்சு கூட என்ன ஆகிடும், பெஜாராகிடும். ஆமாம், கொட்டாத ஆமாம், பேச்சை கொட்டி விடாதே அள்ள முடியாது என்று சொல்வார்கள். நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் பொதுவாக விட்டுடுன்றேன். நீ எல்லாம் பொதுவாக விட்டுறா. ஏன்டா வந்துட போகிறான், ஏன்டா அயோக்கியத்தனம் பண்ண போகிறான், ஏன்டா அவன் பேராசைப்பட போகிறான், ஏன்டா பொறாம கொள்ள போகிறான். பொதுவாக விட்டுடு. அது நெருப்பு நீரோ மண்ணோ மயிரோ எல்லாம் பொதுவுன்னு விடு, பிரச்சனையும் வராது. சரி, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நாக்கு இருக்குதுல்ல, நாக்கு இதான் ஒரு கதை ஒன்று உண்டு. ஈசாப்பு கதைகளில் ஒரு கதை ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? அப்போ அந்த ஊரில் இருக்கிற அறிஞர்கள், பெரிய தலைவர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான் அந்த ஊர் தலைவன். நம்ம ஊர் தலைவன் இல்லை, நம்ம ஊர் தலைவன் கூப்பிட்டானா உன் கழுத்தை எடுத்துட்டு உன் சொத்தெல்லாம் ஆட்ட போட போகிறான்னு அர்த்தம். அப்படி இல்லை அர்த்தம். இந்த வேறு ஈசாப் கதைகளில் ஒன்று. ஈசாப் என்ற ஒரு அடிமையை அந்த ஊர் தலைவன் இந்த மாபெரும் சிந்தனையாளர்களாக விருந்து வைக்கலாம் போயிட்டு கறி வாங்கிடுவாடா, நல்லா சமைச்சு போடுறான்றான். அவன் சரி காசு எடுத்துகிட்டு போகிறான், கறி வாங்கிறதுக்கு போகிறான். கறி கடையில் போனால் அதான் நாக்கு இருக்குதுலாம், நாக்கு கறியாக பார்த்து வாங்கிட்டு வரான், சமைக்கிறான், எல்லாருக்கும் பரிமாறுறான், எல்லாம் நல்லா துண்டுறானுவா. யார் அந்த அறிவாளின்னு சொல்லிக்கிறவன், புதுமை மயிறு சிந்தனையாளர் நல்லா துண்டுறானுங்க. தின்னுட்டு அப்புறம் என்னப்பா கறி அவ்வளோதானே, இன்னும் கொஞ்சம் கொடுப்பான்ற மறுபடியும் நாக்கே பரிமாறப்படுகிறது. அப்போ இடையா நாக்கு கறியை தவிர வேறு எந்த கறியுமே இல்லையா அப்படின்னு அந்த ஊர் தலைவன் திட்டுறான் ஈசாப்பை. என்னடா நல்ல கறியாக சமைச்சு போட வேண்டியது. அட, நாக்கை விட சிறந்தது இந்த உலகத்தில் என்ன இருக்குது? நாக்கு தான் ருசி பார்க்குது, நாக்கு தான் பேச வைக்குது, நாக்கு தான் கல்வியை கற்றுக்கொள்ள செய்கிறது, கற்றதை சொல்ல செய்கிறது. நாக்கு விட சிறந்தது இங்கே என்னப்பா இருக்குது அப்படின்றான். ஸோ நாக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை ஒழுங்கான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துடா. குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கு காசு கொடுக்குறானோ நேரத்தில் வழியே மயில புழுங்கெல்லாம் பேசாதுடா. டே 2026 ஒழுங்கு மரியாதையாக நல்லவனுக்கு ஓட்டு போடு.